ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் எலியிலும் செலியனும் மேலே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா என்ன விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா நல்ல அப்பாப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இல்லைப்பா ஜூஸ் தாப்பா உட்காந்து குடிங்கப்பான்னு சொல்லி கேட்க அவங்க இருந்துட்டு அவரோட விஷயத்தை ஓப்பன் பண்ணலான்னு இவரு ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு. இவங்க அண்ணனும் தம்பி பர்சனலாக பேசிக்கிறாங்க. ஜெனி வந்து முன்ன பண்ணுறது சரியில்லை, இப்போலாம் ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச சரியாயிடும்னு எலியில் ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. எல்லா விஷயத்திலும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படியாவது மேட்ரை போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் சீனியர் இது மாதிரி ஏஜ் அதிகமாகிடுச்சு, இப்போ போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க போகிறாரு அப்படின்னோடனே, அதுவும் செகண்ட் மேரேஜ் வேறு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நம்ம செலியன் மூஞ்சு போன போக்க பார்க்கணுமே, ஐயோ அது இப்படி பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வேறு. அதுக்கப்புறம் உடனே இவர் சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டார். எப்படி சொல்கிறேன்னு இவருக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்ம ராதிகாவோட பொண்ணு இருக்காங்களே அவங்க வராங்க. வந்த உடனே கட்டுப்பிடிச்சி அம்மான்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க. பாட்டி இருந்துட்டு பிள்ளை டச் பண்ணக்கூடாதுப்பா, அப்படிலாம் டச் பண்ணக்கூடாதுப்பாங்கிறாங்க. வயிற்றுல பிள்ளை இருக்குங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்தால் ஓகேவான்னு சொல்லி கேட்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு போட்டு விஷயத்தை உடச்சிட்டாங்க. உங்கள் அம்மா கன்சிவாக இருக்கா, கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு குட்டி தம்பி பாப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணு ஹாப்பியாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு காலைல கிளம்பி போனாங்க. போனதுக்கப்புறமா அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சொன்னாங்க, மம்மி ஜாலியாக இருக்குது மம்மின்னு சொல்லிட்டு அவங்க ராதிகாட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. கோபிக்கு ஒரு பக்கம் பிக்கான்னு இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம மாங்காவை பார்த்தோன்னே ஆஹான்றாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராதிகா தாங்க. பாக்கியா செஞ்சு வச்ச ஊருக்காவை எடுத்து சாப்பிட்றாங்க. என்னடா அது புது அதிசயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நடந்துக்கிறதே சரியில்லைன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.